வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான். கடந்த காலமாக, அதாவது திருக்கணித முறைப்படி ஒரு சனிப்பெயர்ச்சி, அந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கல. அது எப்படின்னாக்கா, சனிப்பெயர்ச்சி ஆன உடனே வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகி அதே மாதிரி ஒரு வருஷம் போயிடுச்சு. அப்படியே இப்போ மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். இது யாராருக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும், சனி இருக்கக்கூடிய இடம், அதாவது சனி இருக்கக்கூடிய இடத்துல அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து 2024 எண்டுலேருந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று, சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும். அது மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. அது எது சார்ந்து அப்படின்னாக்கா, வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அது சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் யாருன்னாக்கா சனி வலுவாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் வலு அப்படின்னு கிடையாது. மறைமுக சுப தொடர்பு அவர் ஆட்சி உச்சம் அது மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரியான இடங்கள்ல உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக கஷ்டங்கள் தெரியல. பயிற்சியானா கூட அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதாவது அவங்க ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்கும். அதனால தொழில், வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பார். இப்போ படிக்கிற வயசுலேருந்து பார்த்தோம்னாக்கா படிப்பில் நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு தடையாக இருக்கலாம். இப்போ தடையாக இருக்கக்கூடிய படிப்பு இப்போ தொடர ஆரம்பிக்கும். படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் படிப்பு சார்ந்து பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராசிக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது ஏன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ராகு இருக்கக்கூடிய இடம், அந்த வீட்டதிபதி, அதாவது அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த கட்டம் யோக கிரகத்தோட கட்டமாக கூட இருக்கலாம். அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த ராகு தசைங்கிறது நல்லது பண்ணலை. அதே மாதிரி ராகு பகவான் இருக்கக்கூடிய வீடு யோக கிரகம் இல்லை, அவயோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்துச்சுனாக்கா அந்த அவயோக பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அதாவது ராகு தசையே சரியில்லை, ராகு தசையில் சரியான வேலை அமையல, சரியான எனக்கு தொழில் அமையல, திருமண வாழ்க்கை அமையல, எதெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ நிறைய தடையை கொடுத்துனே வரும். லேட் பண்ணி விட்டுரும், எல்லாத்தையும் லேட் பண்ணி விட்டுரும்.
ஒரு வேலை கிடைக்கிறது லேட் ஆகி போச்சுன்னா திருமணம் ஆகிறது லேட் ஆகும். திருமணம் லேட் ஆயிடுச்சுனாக்கா குழந்தை பாக்கியமும் லேட் ஆகும். குழந்தை பாக்கியம்னாக்கா அந்த வயசுக்கு குழந்தை இருக்கணும் இல்லையா? அந்த வயசுக்கு இல்லாமல் இப்போ 33 கல்யாணம் ஆச்சுனாக்கா 34 குழந்தை பாக்கியம். அப்போ அந்த வயசு கரெக்டாக 24 25 திருமணம் ஆகி குழந்தை பாக்கியெல்லாம் 25 26லலாம் ஒரு குழந்தை பாக்கியத்தை பார்க்கக்கூடிய வயசை விட்டுட்டு 34 35 பார்த்தோம்னாக்கா எல்லாமே தள்ளி தானே போகுது. நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய லேட் பண்ணி விட்டுரும். அதாவது தசை சரியில்லைனா மட்டும். அதனால் அது மாதிரியெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ராகு தசையில், இந்த இளம் வயதில் வரக்கூடிய ராகு தசையில் ஒரு சில பேர் வெளிநாடு போயிருக்காங்க. அதாவது உங்கள் ராகு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா வெளிநாடு அமைப்புகளும் கொடுத்துருக்கு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை கொடுத்துருக்கு. அந்த வேலையிலும் நிறைய உயர் பதவிகள் இல்லாமல், அதாவது ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்படுறது, சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்படுறது, இது மாதிரி 2024 யாராருக்கெல்லாம் வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சோ இப்போது நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். ராகு தசையில் வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ப்ரொமோஷன் இல்லையா, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போது திருமணத்துக்காக முயற்சி பண்ணி நிறைய தடையை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் குரு இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டங்கள்லாம் நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா 6ஆம் இடத்துல 7 சனி முடிஞ்ச உடனே 6ஆம் இடத்துல குரு போயிட்டார். 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் நேரடியாக உங்கள் ராசிக்கு பார்வை பதியப்பட்டாலும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. ஏன்னா கோச்சாரத்தில் சனி சரியில்லை. சனி இருக்கக்கூடிய இடத்துல பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும், இல்லை மறைவு சாணத்துக்கு உண்டான கிரகங்கள் இருக்கும். திருமணம் சார்ந்து திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதுதான். இப்போ எல்லாமே கிளியர் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 26 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா வக்கரமாக இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும். 27லேருந்து 31 32 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருஷத்தில் திருமணம் உண்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதாவது வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போகும், நல்லா இருந்துச்சுனாக்கா உடனே திருமணம் ஆகிடும். இந்த குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்து திருமணம் ஆயிடுச்சு. இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை யாராவது இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும். வர வேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு சனியோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. இவங்கெல்லாம் தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இன்னொன்று சுக்கிரனோட வீட்டில் அவங்க சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா அங்கேயே நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுக்குது. இது மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி வேலை எம்ப்ளாய் எல்லாம் ஓகே, சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் யாராருக்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சோ அவங்களுக்கெல்லாம் இப்போ சமீப காலமாக 2024 எண்டுலேருந்து 25 அது ஃபுல்லாகவே வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக மாற்றம் இல்லாமல் வந்திருப்பீங்க. வேலை இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த வேலையில் வேலையை மாற்றலாமான்னு நினச்சிருப்பீங்க, சரியான வேலை கிடச்சிருக்காது. வேலையில் நிறைய உயர் அழுத்தங்கள், அதாவது மேலதிகாரிகளோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தொந்தரவுகள், சுற்றி இருக்கிறவங்கள நிறைய நெருக்கடிகளை கொடுப்பாங்க. அது மாதிரி எதுக்குடா இந்த வேலையை செய்கிறோமோ அப்படின்ற மாதிரியான அந்த வேலையை மாற்றணும் அப்படின்னு தோணு இருக்கும். மாற்ற முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்திருக்கும். நல்ல ஒரு வேலையை கிடச்சிருக்காது. இப்போ அந்த வேலை மாற்றக்கூடிய கன்ஃபார்மாக வேலை மாற்றுவீங்க. இல்லைனா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, வேலை நல்லா போயிருக்கா, நான் ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். என்னன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு அமர்ந்த இடத்த பொறுத்து எல்லாமே. குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உடனே எல்லாமே கிடைக்கும். குரு மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணிச்சுன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரகிள் இப்போ மாறும். அதே மாதிரி இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி ட்ராவல் பண்ணார் சமீப காலமாக. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி நட்சத்திரம். அதாவது ராசியாதிபதி 4 கூடைய கிரகம் குருவுடைய நட்சத்திரம். வேலையில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வச்சுருக்கும். வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வந்திருப்பீங்க இல்லையா, எல்லாமே இப்போ வளரும். இப்போ மீனராசியில் ஒரு நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த சனி. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை தாண்ட மாதிரி தான் இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு தசையில் குடும்ப பொருளாதாரமெல்லாம் நல்லாயிருக்கும். குடும்ப சுமை, அதாவது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சுப விசேஷங்கள் நடக்கிறது, இடம் வாங்கி போடுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. ஒரு சில பேர் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க, தள்ளி போயிருக்க இப்போ வீடு கட்டுவாங்க.
இடம் வாங்க நினச்சிருப்பாங்க, தள்ளி தள்ளி போயிருக்கும். 24க்கு அப்புறமே நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தா அந்த முயற்சிகளுக்கு வந்து தடையை கொடுத்துக்கும். இப்போ நல்லாயிருக்கும், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமானா நியூட்ரல் தான், குருவுடைய வீட்டுக்கு. ஆனால் சனி தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அதனால அது மாதிரி 9 வருஷத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் தொழில் பார்த்து பண்ணுங்க. 10 வருஷத்தில் உள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே போகும். 4ஆம் இடத்துல சனி, உங்களுக்கு இடம் மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. வேலை செய்கிறீங்கனாக்கா, இல்லை வேலையில் வந்து உயர் பதவி அது மாதிரி எதிர்பார்த்தீங்கக்கா அது மாதிரி கிடைக்கும். ப்ரொமோஷன்லாம், சம்பள உயர்வு, இது மாதிரி நிறைய பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அந்த முதல் 10 வருஷத்துலேயே நான் கஷ்டப்பட்டு வரேன்னா அது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அந்த தொழில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாருமே சனி தசையில் இருக்கிறீங்களா, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி, அதாவது கஷ்டப்படாமல் வரக்கூடிய எந்த ஒரு பணமும் நிலைக்காது. சனி தசை அதை கொடுக்காது. அதனால் வந்து உழைப்பை மட்டுமே நம்புங்க. உங்களுடைய தொழில் மட்டும் கரெக்டாக பாருங்கள். இந்த டைமில் அதுமாரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சனி தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா இங்கே நல்லா உழைச்சி நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கே அந்த சனி பகவான் வந்து அந்த தசையில் நல்லது பண்ணாது. அது மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, எம்ப்ளாய் வேலை பார்க்குறீங்கன்னா அது ஓகே, அது வந்து நேர்மையான வேலை தான், நேர்மையான தொழில் தான் எல்லாமே, அதெல்லாம் சிறப்பு. மறைமுகமாக ஒரு சில பேர் வந்து சட்ட விரோதங்களுக்கு எதிராக, அதாவது சட்டத்திட்டங்களுக்கு எதிராக பண்ணுற தொழிலெல்லாம் இருக்குது இல்லையா, இது ஒன்று ஏமாத்துறது, கலப்படம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோதான் வந்தாலும் அது வந்த வழியே போயிடும். அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துரும். சனி உடனே தண்டனை கொடுத்துரும். அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் யோசித்து பண்ணுறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் என்னன்னாக்கா பொருளாதாரம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாமே மாறக்கூடிய தன்மை. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே யாராருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறீங்களோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பண வரவு, ஒரு இடம் சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், எது சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். நிறைய சொல்லவே முடியாது, அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது இந்த சனி தசையில். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சனி தசை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்குள்ள தான் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சனி இருக்கிறவங்களுக்கு, லக்ன அவயோகராக வந்து அதுக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த சனி. சனி தசை ஃபுல்லாகவே அந்த 19 வருஷம் அப்படிங்கிறது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உஷாராக தொழில் பண்ணணும். மற்றபடி இப்போ 4ஆம் இடத்துல சனி ஓரளவுக்கு நிலையான பலன்கள் அப்படின்னாக்கா, இடம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் மாறும், வேலை சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மாறும். ஒரு சில பேர் வீடு கட்டுறது அது மாதிரி அந்த பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்ஸஸ் ஆகும். வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கிறது, இவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடும். அதாவது வாரிசுகளுக்கு வந்து அந்த வயசில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இருந்தால் கல்யாணம் ஆகும், வேலை வாய்ப்புக்கு இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் அது மாதிரி அமைக்கிற மாதிரி இருந்தால் தொழில் அமையும். இது மாதிரி நிறைய நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடக்குமே தவிர, ஆனால் இவருக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி பகவான் நிறைய. அதனால் கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் புதன் தசை, இது பின்னாடி வரக்கூடிய தசை. இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி 10 குடையவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று நோய் நொடி பிரச்சனையில் இருப்பாங்க, இல்லைனா கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. ஏன்னா இது மகர ராசியை ஒட்டி வர்றதுனால 6ஆம் இடத்தோட லைட்டாக கனெக்ட் ஆகும். அதனால் எப்படி பார்த்தாலும் அது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது மருத்துவ செலவு அது இதுன்னு ஏதாவது வந்திருக்கலாம் இந்த வயசான காலகட்டத்தில். தொழில் இருந்தீங்கன்னா கடனை கொடுத்துருக்கும். இப்போ கடன் பிரச்சனை தீருமானா கடன் பிரச்சனை தீரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும் இந்த புதன் தசையில். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக 4ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.